விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. நான் செய்யற வேலையை அவங்க செய்ய சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன விளையாட முடியும், வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்கு. நான் செய்யற வேலையை செய்ய சொல்லுங்க. விஜய் அண்ணா உங்களுக்கு நான் ஓட்டு போடணும்னு வீட்டுல வற்புறுத்தினேன், கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களாண்ணே. சமீபத்துல நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில டிவிகே விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விவசாயத்தை விட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டுத்துறை தான் அப்படின்னு சொல்லியிருந்தது இணையத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிருந்துச்சு. இதுக்கு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து ஒரு விவசாயியோட மகனும் 10வது படிக்கிற சிறுவருமான ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு, விவசாயத்தோட விளையாடுறது ரொம்ப கஷ்டமா, நான் ஒரு விவசாயியோட பையன், நான் செய்யற வேலையை முடிஞ்சா அவர் வந்து செய்ய சொல்லுங்க பாக்கலாம், என்னதான் எனக்கு வயசு கம்மியா இருந்தாலும் நான் பாக்குற வேலையெல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சரால பண்ணவே முடியாது. நான் விவசாயியும் பண்ணுவேன், விளையாடவும் செய்வேன். இன்னைக்கு வரைக்கும் நான் லீவுக்கு எந்த ஊருக்குமே போனதில்லை, இங்கதான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கு விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு அந்த வழி புரியும். ஆனா என் வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, விவசாயமே நீ பண்ண வேண்டாம், நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகிடு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, விவசாயம் பண்றவங்களுக்கு கடனும் தர மாட்டாங்க, பொண்ணும் தர மாட்டாங்க. அதனால என் ஆசை இப்படியே நிராசை ஆகிடுமோ அப்படின்ட்டு பயமா இருக்குது. நான் தான் எங்க வீட்டுல உள்ளவங்களை வற்புறுத்தி உங்களுக்கு ஓட்டு போட சொன்னேன். ஆனா அப்படி போட்ட ஓட்டெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா, கொஞ்சமாச்சும் விவசாயிகளுக்கு ஃபேவரா ஏதாச்சும் பண்ணி இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க அண்ணா ப்ளீஸ் அப்படின்ட்டு அந்த சிறு வயசுலயே அவ்வளவு வலியோடையும் புரிதலோடையும் அந்த பையன் பேசியிருக்காரு. வணக்கம் சிஎம் விஜயன்னா. விளையாட்டு அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயத்தோட விளையாடுறது ரொம்ப கஷ்டமா, நான் ஒரு விவசாயி மகன், நான் செய்யற வேலையை அவங்க செய்ய சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன விளையாட முடியும், வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்கு. நான் செய்யற வேலையை செய்ய சொல்லுங்க. 10th போறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் லீவ்ல எந்த ஊருக்கு போனதில்லை. நம்பலன்னா என் கூட சேர்றவங்க எல்லார்ட்டையும் கேளுங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் லீவ்ல எங்கேயுமே போனதில்லை. எனக்கு விவசாயத்தை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த வழி தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நான் லீவ்ல எங்கேயுமே போனதில்லை, ஆடு மாட்டை தான் பார்த்திருக்கேன். நம்மளாட்டி யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. விஜய் அண்ணா உங்களுக்கு நான் ஓட்டு போடணும்னு வீட்டுல வற்புறுத்தினேன், கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களாண்ணே. விவசாயத்துக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்கண்ணே அன்னைக்கு, நான் இனிமே அடுத்த ஜென்மம் இருந்தா நான் விவசாய குடும்பத்திலே மறக்கணும் அப்படிலாம் போய் சொல்லாதீங்கண்ணா. ஏன்னா நான் படுற கஷ்டம் நீங்களும் படக்கூடாதுண்ணா. நாளைக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். ஆனா வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, விவசாயமே நீ பண்ண வேணா, நல்லா படிச்சு பெரிய ஆளாயிரு அப்படின்னு சொல்றாங்கண்ணா. என்னோட ஆசையை நிராசையாக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்கண்ணா. விஜய் அண்ணா வரைக்கும் போற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கண்ணா. நன்றி.